பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 51. அப்பொழுது இயேசு இம்மற்றில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய காதை தொட்டு அவனை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி இங்கே கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாட நேராக போகிறதான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு போவதற்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் வருகிறார். யூதாஸ் காரியத்தை அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குற ஒரு சூழலை உருவாக்குகிறார். அப்படி முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குற பொழுது அவங்க மற்ற சீஷரெல்லாம் பயங்கர கோபம் வருகிறது, கடும் கோபம் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கேட்டால், நான் உங்களோட கூட நான் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போலாம் நீங்கள் நினச்சி அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அப்போலாம் அரெஸ்ட் பண்ணலையே என்று சொல்லி சில காரியங்கள் பேசிக்கொண்டே போயிட்டே இருக்குது. அப்படி போய்கொண்டே இருக்கிற பொழுது பேதுருவுக்கு மிகுந்த கோபம் வந்துடுறது. அப்படி கோபம் வந்த உடனே அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தன்னிடத்திலிருந்த அந்த கத்தியை எடுத்து யூதாஸை வெட்டுவதற்கு இவர் கழுத்தை குறிவைக்கிறார். அப்படி கழுத்தை குறிவைக்கும் பொழுது அந்த குறி தவறி ஒரு வேலைக்காரன், பிரதான ஆசாரியனோடு கூட வந்ததான வேலைக்காரனுடைய காது வெட்டப்பட்டது. அந்த காது வெட்டப்பட்ட உடனே அந்த காது வெட்டப்பட்டு காது விழுந்து விடுது. இப்போது ஆண்டவர் இயேசு பார்த்து பேதுரு மேலே கோபம் கொள்கிறார். ஏன் அதை நீ வெட்டினா என்று சொல்லி பார்க்கும். ஆகவே கழுத்தில் குறி வச்ச இந்த பேதுரு ஏன் கழுத்தில் குறி வச்சது காதுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால், நடந்த சம்பவம் விடிய காலம் ஒரு 3-4 மணிக்கு நடந்த சம்பவம். ஆகவே பேதெல்லாம் நல்ல தூக்கத்தில் இருந்திருப்பார், நல்ல தூக்க நேரத்தில் இருந்திருப்பார். அப்போ யூதாஸ் காரியத்தை பந்தம் பிடித்து கொண்டு எல்லா போர் சேவரெல்லாம் கூட்டிகிட்டு வருகிறார். அப்போது நடந்த சம்பவன்றதுனால ஒருவேளை அவருடைய தூக்கத்தினால குறி தவறிக்கலாம் என்று சொல்லி சொல்கிறார்கள். இங்கே கீழே விழுந்த அந்த காதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஒருவேளை அவர் செஞ்சது சரியாக நம்முடைய பார்வைக்கு தோணலாம். இன்றைக்கி ஒருவேளை அரசியல்வாதிகள் மத்தியில் அப்படி ஒரு காரியம் யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து பதவி உயர்வு கொடுப்பாங்க. ஒரு தலைவர், மாவட்ட செயலாளர் அல்லது அமைச்சர்ன்ற பதவி கூட கொடுப்பாங்க. ஏன்னா எனக்காக காது வெட்டிட்டான் என்னுடைய தொண்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு அதை கண்டித்து பார்க்கிறோம். காதை எடுத்து அந்த வேலைக்காரனுடைய காதில் வைத்து அவன் காதை சுஸ்தமாக்கினார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு என்று பார்க்கிறோம். ஆகவே இங்கே அவர் செய்த மிகப்பெரிய காரியம், எதிரியை நேசித்தார், காதை ஒட்ட வைத்தார். விழுந்து போன காதை, வெட்டப்பட்ட காதை மீண்டுமாக எடுத்து ஒட்ட வைத்தார். வெட்டியதோடு மட்டும் இல்லை, ஒட்டி பார்த்தார். ஆகவே இயேசுடைய குணம் என்ன என்று சொன்னால், தீமைக்கு நன்மை செய்த குணம். தீமைக்கு நன்மை செய்கிறார். எதிரி ஒருவேளை தனக்கு விரோதியாக மாறின இவர்கள் தன்னை பிடிக்கும்படியாக வருகிறார்கள் என்று சொல்லி அதை அப்படி விட்டுவிடாமல் அவனுக்கும் எதிரிக்கும் நன்மை செய்தார். எதிரியுடைய காது மேலும் கரிசனையாக இருந்தார். எதிரி நல்லா இருக்கணும் என்று சொல்லி யோசித்தார். எதிரி காது இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் பாருங்கள், அசிங்கமாக இருக்கும். ஆனால் இயேசு அதை அவன் அப்படியே போக விடாமல் மாறாக அவனுக்கு காதில் ஒரு சுகத்தை கொடுத்து, காதில் ஒரு விடுதலை கொடுத்து, அவனை காதை மீண்டும் ஒட்ட வைத்து முதல் ஆப்ரேஷன் பண்ணது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கி எந்த ஒரு ஆஸ்பத்திரி போனாலும் இன்றைக்கி நிறைய ஆஸ்பத்திரியில் நிறையா ஆப்ரேஷன் நடக்கிறது. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் எடுத்து அப்படியே வச்சோன்னா அப்படியே முதல்ல அந்த காது போல ஒட்டிக்கிச்சு. எந்த ஒரு கம் போடல, பேஸ்ட் போடல, ஒன்றே போடல. எப்படி ஒட்டிச்சின்னு தெரியல. அதுதான் ஆச்சரியம், அதுதான் அற்புதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு செய்கிறதான ஒரு அற்புதமான காரியம் அதுவாக இருக்குது. ஆகவே இயேசு இங்கே வெட்டப்பட்ட காதை மீண்டும் ஒட்ட வைத்தார். அந்த வேலைக்காரனுடைய காது மீண்டும் அங்கே ஒட்டப்பட்டது. அவனை சுஸ்தமாக்கினார். வலியே இல்லை, வேதனையே இல்லை. பழைய காது போல இவன் காதும் மாறிவிட்டது. சுகம் உண்டானது, நன்மை நடந்தது, அற்புதம் செய்யப்பட்ட, அதிசயம் நடந்தது. யாரால் கூட? இயேசுவால் கூடினது. ஹல்லேலூயா. கூடாதவர்களை கூடும்படியாக செய்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவாக இருக்கிறார். தனக்கு விரோதி இப்படி காது இல்லாமல் இருக்கான்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அவன் மீது மனதுருகினார், அவன் மீது இரக்கம் பாராட்டினார். ஆக நமக்கு தீமை செய்து நமக்கு இழப்பு ஏற்பட்டிருந்தாலும், நாம் இழந்து போயிருந்தாலும், நாம் இழப்பை சந்தித்திருந்தாலும், எதிரிக்கு இழப்பு வருகிற பொழுது அதை சரிபடுத்தி போவது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக இருக்கிறது. ஆகவே நாம் தெய்வீக குணத்தை பெற்றுக்கொள்வோம், தெய்வீகத்தோடு நடப்போம். நம்முடைய எதிரி ஒரு ஆபத்தில் சந்திச்சுட்டான்னு சொல்லி பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. நம்ம எதிரி விழுந்துட்டானா அவனை தூக்கி விடணும். நம்ம எதிரிக்கு ஒரு ஃபெயில் வந்துச்சுன்னா நான் போய் அவங்கள உதவி செய்யணும். எதிரி பணம் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கான போய் ஹெல்ப் பண்ணணும். ஆகவே நம்ம எதிரியை கூட நேசிக்கிற குணம்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக இருக்கிறது. ஆகவே சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆகவே எதிரியை நாம் நேசிப்போம், அவனுக்கு ஆபத்து இருக்கிற பொழுது போய் உதவி செய்வோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எதிரிக்கு காது விழுந்த பொழுதும் அந்த காதை ஒட்ட வைத்து அற்புதம் செய்த இயேசு எங்களுக்கும் அப்படிப்பட்ட குணங்களை எண்ணங்களை தாரும். உம்மை போல மாற உதவி செய்யுங்க. எதிர்களுக்கும் அற்புதம் செய்த தேவன் நாங்களும் எதிர்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். You will be succeeded.